மதினாலேருந்து கிளம்புறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. ஹஸ்பண்ட் 12 மணிக்கு டியூட்டி முடிச்சுட்டு வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ட்ரீட் இருக்குது வா கிளம்புன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் நம்மளோட அவுட்டிங் எல்லாமே வந்து நைட்டு 12 மணிக்கு மேலே தான் இருக்கும். எனக்குன்னு இல்லை, ஹெல்ப் கண்ட்ரியில் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும், சூரியனை பார்த்ததை விட சந்திரனை பார்த்தது தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்மளோட நிலைமை அப்படி தான் இருக்கும். அப்புறம் என்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டரே இந்த ஸ்ட்ரீட்டில் வாக்கிங் போகிறது தான். ஸோ இந்த ஸ்ட்ரீட்டை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். நிறைய விஷயங்கள், சண்டையாக இருக்கட்டும், அழுகையாக இருக்கட்டும், காமெடியாக பேசிட்டு போகிறது எல்லாமே எங்கள் கூட சேர்ந்து இந்த ஸ்ட்ரீட்டுமே வந்து இத்தனை ஒரு வருஷத்துக்கிட்ட ட்ராவல் பண்ணியிருக்கு. ஒவ்வொரு நாள் நைட்டும் நான் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன், இந்த ஸ்ட்ரீட் என்னை மிஸ் பண்ணும்ல, டெய்லியும் ஒருத்தி வருவாளே இப்போ காணுமே அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசிட்டே நடந்துட்டு வந்துட்டு இருந்தோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் அந்த கடையில் முத்தப்பா வாங்கினோம். நெக்ஸ்ட்டு என் வீட்டு பக்கத்துலேயே சிட்டி மால்னு ஒரு பெரிய கடை இருக்குது. அங்கே ஒரு சின்ன பர்ச்சேசிங் பண்ண வேண்டியது இருக்குது. அதை முடிச்சுட்டு தான் இந்த கடைக்கு வந்துருந்தோம். இது வந்து நான்லாம் பிறக்கிறதுக்கே முன்னாடி உள்ள கடை. ஸோ இந்த கடையில் வந்து எனக்கு ப்ரோஸ்ட்டை விட சவர்மா ரொம்பவே பிடிக்கும். நல்ல க்ரீமியாக சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே வந்து தனித்தனியாக வாங்கிட்டு இருக்க முடியாது, ரெண்டுமே சொல்லிடலாம் சொல்லிட்டு ப்ரோஸ்ட்டும் அப்புறம் சவர்மாவும் தான் சொல்லியிருந்தோம். என்னோட ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் கடையில் உட்காந்து சாப்பிட்றத விட வீட்டுக்கு வாங்கிட்டு போய் பொறுமையாக நிறைய நேரம் பேசிட்டு சாப்பிடணும், அதுதான் அவரோடது. கடை எவ்வளோதான் ஃப்ரீயாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கே வாங்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். அண்ட் இன்னொன்று என்னென்னா, இந்த ஸ்ட்ரீட் பக்கம் ஒரு 4-5 நாள் வரல. காரணம் வெளியில் அப்படி இப்படின்னு போயாச்சு. திடீர்னு வந்தால் இந்த கடைக்கு வெளியில் அழகாக போர்டு வச்சு சூப்பராக இருக்கும். ஸோ அது எதையுமே காணும். என்னடா இங்கேருந்து கிணத்த காணுங்கிற மாதிரி தான். இங்கே சவுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ என்னோட வீடியோவில் இப்போ ஒரு நாள் இந்த விஷயம் பார்க்குறீங்கன்னா அடுத்த நாள் அது இல்லாமல் கூட போகலாம். அதை விட பெட்டராக ஒன்று இருக்கும். அந்த மாதிரி தான் சவுதி கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரூல்ஸ் போடுவாங்க. அந்த இடத்தையே வந்து ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் இங்கே வந்ததுக்கும் இங்கேருந்து கிளம்புறதுக்கும் இடையிலேயே அவ்வளோ மாற்றங்கள், கிட்டத்தட்ட ஹரம் சுற்றியும் சரி என்னோட ஸ்ட்ரீட்லயும் சரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு மாறி இருக்கு. அவ்வளவுதான், ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் நான் வந்து சவர்மா சவுதியில வந்து தான் ட்ரை பண்ணேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கேயுமே சவர்மா சாப்பிட்டதே கிடையாது. என் ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்லுவாரு, சவுதியில தான் நீ சவர்மா சாப்பிடணும்னு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நீங்க சவுதி வந்ததுக்கு அப்புறம் ட்ரை பண்ண ஃபர்ஸ்ட் ஃபுட் எதுன்னு சொல்லிட்டு ஞாபகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, மெரிண்டா சொல்லி ஆகணும். நீங்க சவுதி வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மெரிண்டா வந்து ட்ரை பண்ணிருங்க. நான் சவுதி வந்த அன்னைக்கு என் ஹஸ்பண்ட் அந்த ஈவினிங் வந்து எனக்கு கப்ஸாவும் இந்த மெரிண்டாவும் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதுல இருந்து இப்போ வரைக்குமே நான் எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் எடுக்கிறது அந்த மெரிண்டாவா தான் இருக்கும். நம்ம ஊர்ல இருந்து தான் அங்க போகுது, ஆனா அங்க இருக்கிற பொருள் தான் நல்லாவே இருக்கு. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஆனா அதே மாதிரி தான் எல்லா கூல் ட்ரிங்க்ஸுமே சரி, நம்ம ஊர்ல குடிச்சா அது வித்தியாசமா இருக்கு, கேஸ் அதிகமா இருக்கு, அதுல ஒரு டேஸ்ட்டுமே தெரியல. ஆனா சவுதியில வந்து உண்மையாவே இந்த மெரிண்டா, ஃபேண்டா, 7 டேஸ்ட் சூப்பரா இருக்கு நம்ம ஊரை காட்டிலும். யாராவது இதை நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதாங்க, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.